குரூப் 4 தேர்வு விடைத்தாள் பட்டிகள் பிரிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் டிஎன்பிஎஸ்சி விளக்கம் அளித்திருக்கிறது. அதில் குரூப் 4 தேர்வு விடைத்தாள்கள் கொண்டு செல்வதில் எந்தவித குளறுபடியும் நடைபெறவில்லை என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். விவரம். ஜூலை மாதம் 12ஆம் தேதி நடைபெற்ற குரூப் 4 தேர்வுகளுக்கான அந்த தேர்வு எழுதிய விடைத்தாள்களை கொண்டு வருவதில் முறைகேடு நடந்திருப்பதாக சில புகைப்படங்கள் வெளியாகியிருந்தது. தற்போது அந்த புகைப்படங்கள் உண்மையானது அல்ல என்கின்ற ஒரு தகவலை டிஎன்பிஎஸ்சி தெரிவித்திருக்கிறது. அதாவது இந்த குரூப் 4 தேர்வில் எவ்வித குளறுபடியும் நடைபெறவில்லை எனவும் டிஎன்பிஎஸ்சி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று இந்த செய்தி வெளியான நிலையில் அங்கு இருக்கக்கூடிய அந்த காலி அட்டைப்பட்டிகள் மற்றும் வினாத்தாள்கள் என்பது அங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டு தேர்வு நடைபெறுவதற்கு பிறகாக இருக்கக்கூடிய காலி அட்டைப்பட்டிகள் எனவும் மேலும் உபரி வினாத்தாள்கள், அதாவது கொண்டு செல்லப்பட்டதில் மீதம் இருக்கக்கூடிய வினாத்தாள்கள் அடங்கிய புகைப்படங்கள் தான் வெளியாகியிருக்கிறது. ஆனால் தேர்வு முடிந்த பிறகு ஒவ்வொரு தேர்வு மையங்களில் இருந்தும் வினாத்தாள்கள் விடைத்தாள்கள் பெறப்பட்டு அவை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் மூலமாக சேகரிக்கப்படுகிறது. அதன் பிறகு சீல் செய்யப்பட்டு 24 மணி நேரமும் தொடர் கண்காணிப்புடனாக கொண்டு வரப்படுகிறது. மேலும் தேர்வு நடைபெற்று முடிந்த மறுநாளே தலைமையகத்திற்கு அந்த விடைத்தாள்கள் கொண்டு வரப்பட்டிருப்பது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு அந்த விடைத்தாள்கள் வைத்திருக்கக்கூடிய பகுதியில் 24 மணி நேரமும் சிசிடிவி வாயிலாக கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிசிடிவி காட்சிகளில் ஆய்வு செய்து அதன் பிறகுதான் தற்போது இந்த அட்டைப்பட்டிகளில் விடைத்தாள்கள் கொண்டு வரப்படவில்லை என்கின்ற ஒரு செய்தியை டிஎன்பிஎஸ்சி தெரிவித்திருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் இந்த குரூப் 4 தேர்வு விடைத்தாள்களை கொண்டு வருவதில் எந்தவித முறைகேடுகளும் நடைபெறவில்லை. அந்த அட்டைப்பட்டிகள் என்பது வினாத்தாள்கள் கொண்டு சென்ற அட்டைப்பட்டி தேர்வுக்கு பிந்தைய பிறகு காலியாக இருந்ததாகவும் மேலும் உபரி வினாத்தாள்கள் இருந்த அட்டைப்பட்டிகளுடைய புகைப்படங்கள் தான் அது. எந்த ஒரு காரணத்திற்காகவும் அட்டைப்பட்டிகளில் விடைத்தாள்கள் கொண்டு வரப்படவில்லை என டிஎன்பிஎஸ்சி விளக்கம் அளித்திருக்கிறது.